ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பி நீங்கள் எங்கள் இந்தியாவுக்கு வந்தது. அது உங்களை பார்த்ததில் வந்துட்டு நம்ம இந்தியன் மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்களை ரிசீவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்ன காரணம் திடீர்னு சடனாக இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க? நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எங்கள் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம புது தளபதியோட ஆட்சி, டிவிக்கு ஆட்சி. ஸோ ரொம்ப சக்ஸஸாக இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் பார்த்து அசம்பிளியில் போய் எல்லா மினிஸ்டர்ஸையும் பார்த்து அவரையும் பார்த்து நிறைய விஷயங்கள். ஸோ அந்த ஒரு அதுக்காக தான் வந்தோம். இதுக்காக தான் வந்தீங்களா? அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சிஎம் பார்த்து விஷ் பண்ணோம் அந்த மினிஸ்டர். ஏன்னா வந்து மக்களுக்கு செய்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் தானே ஒரு பலம். ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் செஞ்சோம். ஃப்ரான்ஸில் இருந்து நிறைய வீடியோஸ் போட்டு கொண்டு இருந்தோம். ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு ஏன்னா மக்களுக்கு நாங்கள் செய்கிறது வந்து பெரிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ அப்படி செய்கிறதுக்கான அவங்க வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நம்மளோட டீம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுத்து கொண்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரத்திலிருந்து வந்து. அவ்வளோ பிடிக்குமா தளபதி விஜய்? எங்களுடைய சிஎம் இப்போ வந்து ஒரு ஆக்டரை தாண்டி அவர் ஒரு பெரிய ஒரு பணியில் வந்து தாவல் பண்ணுறார். ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து தான் வந்திருக்கார். ஸோ ஒரு மனிதனை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் கஷ்டமான விஷயம். ஸோ அவருக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சதெல்லாம் அவர் விட்டு கொடுத்து வரும்போது நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக ஃபுல் சப்போர்ட்டோட நாங்கள். ஃப்ரான்ஸில் என்ன மாதிரி சப்போர்ட் தளபதி விஜய்க்கு நீங்கள் கொடுத்தீங்க? எதனால் அவரை பிடிக்கும்? நடிகர்ன்றதை விட எதனால் பிடிக்கும்? ஒரு மாற்றம் வேணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணிங்களா? இப்போ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய நாட்டு போயிருக்கோம். இப்போ எங்களோட இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடிப்படை வசதி வந்து ரொம்ப நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். ஸோ தளபதியை பொறுத்த அளவுக்கு வந்து அவரோட வந்து ஒவ்வொரு கருத்துக்கள்லேயும் வந்து அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் அவங்களாம் வந்து இறங்கி செய்கிறதுக்கான விஷயம். மற்றபடி அவங்கள்ட்ட பெரிய ஒரு படையே இருக்குது. அதே மக்கள் படை உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இளைஞர் தலைமுறை வந்து ஒரு மாற்றத்துக்காக இயங்கி கொண்டிருக்காங்க. ஸோ அது வந்து உணர்ந்துதான் அவர் வந்து இந்த ஒரு பொறுப்பில் வந்திருக்காங்க. ஸோ அந்த இளைஞர் தலைமுறை வந்து இதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ்லேயும். அப்போ அவங்களுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி கரெக்டான ஒரு பிளானிங்கோடு தான் ஆட்சி அவரோட ஆட்சி அமைப்பு வந்திருக்கு. ஸோ அதில் முக்கியமாக நாங்கள் அந்த நாட்டிலிருந்தும் எந்த நாட்டிலிருந்தும் தமிழ்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஸோ கட்டாயம் அவருக்கு சப்போர்ட் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். திருப்பியும் அதுக்கானதான் வந்திருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு செய்கிறதுக்கான விஷயம் அதுக்காக அதுதான் முக்கியமான காரணம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யங்கஸ்ட்டு ஸ்டைலிஷான தமிழ்நாட்டு சிஎம்மாக திரு விஜய் இருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன அரசியல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, உங்களுக்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெறும் கேமரா மாதிரி ஆக்ஷன் அப்படி நடிச்சுட்டு போகிற ஆள், உங்களுக்குலாம் என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு யங்ஸ்டர்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் முதல்வர் இந்த சவால்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் கூட இருக்க மற்ற அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் யங்ஸ்டர்ஸ் தான், அவங்களுக்குலாம் அரசியல் நாலேஜ் இருக்காது. எப்படி தமிழ்நாட்டில் இருக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் சொன்னது வந்து பெரிய விஷயம். அதுதான் இப்போ வந்து இந்த டிவிக்கேயோ இந்த ஆட்சியோ இந்த எலெக்ஷனையோ இந்த முதல் சீட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இவங்க வந்து பதவியில் ஏற்ற வரைக்கும் வருவாங்களா இல்லையா அந்த ஒரு விஷயம் மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஆட்கள், ஆனால் தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து கட்டாயம் தெரியும் இவங்க ஆட்சியில் வருவாங்க, இந்த ஆட்சி அமைப்பாங்க, ஸோ மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோன்னு சொல்லும் போதே நிறைய சப்போர்ட்டை விட எதிர்ப்பு தான் கூட வரும். அப்போ அந்த எதிர்ப்பையும் தாண்டி ஏன்னா வந்து தளபதி ஒரு விஷயம் வந்து அவரோட வந்து ஒரு கணக்கு வருஷம் ஒரு ட்ராவல். ஸோ மக்களா ஸோ இப்போ அவங்க வந்து நீங்கள் வந்து அவங்களோட பேக் டு அவங்களோட சின்ன ஃபர்ஸ்ட் என்ட்ரியிலேருந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ எவ்வளவு நெக்லெக்ட் பண்ணி மக்கள் நிறைய கிரிட்டிசிசம் தாண்டி ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ நாங்கள் முதல் படியில் வந்து வின் பண்ணுவாங்களா இல்லையா, இவங்க ஆட்சி எத்தனை ஒரு சீட்டு வருமா 2 சீட்டு வருமா, ஸோ அதையும் தாண்டி இப்போ 108லேருந்து நாங்கள் கூட்டு கட்சியில் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்திருக்கோம். ஸோ முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இதில் ஏற்கனவே இங்கே ஒரு அரசு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதில் இருக்கிற அப்கிரேடு தான். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனால், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு பழைய ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது.
ஸோ அந்த சாஃப்ட்வேர் மாற்றிட்டு நீங்கள் புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அதுதான் டிவிக்கு இந்த அரசு. ஸோ இந்த புது சாஃப்ட்வேர் வந்து இந்த உலகத்துக்கான எல்லா புது புது டெக்னாலஜியும் புது புது விஷயங்களும் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் சொன்ன கருத்தில் வந்து நிறைய பிள்ளை இருக்குது. ஏன்னா வந்து இவங்க வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, அது ஒரு பிள்ளை கிடையாது. இன்னொன்று வந்து அவங்களோட அனுபவம் இல்லை, அது ஒரு பிள்ளை கிடையாது. இது புது சாஃப்ட்வேர். புது சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு வந்து எல்லாமே புது யங்ஸ்டர்ஸ். அப்போ அது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்பின ஒரு மாற்றம் இந்த யங்ஸ்டர்ஸ் அமைப்பால் வரப்போகுது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த புது சாஃப்ட்வேர் தான் நாங்கள் இப்போ டிவிகே மூலியமா இந்த அமைப்பில் பார்லமெண்ட்ல அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ கூட நேற்று போய் எல்லா மினிஸ்ட்ரியும் பார்த்தோம். ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக, ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் பேர் தான் இது வந்து இவங்க செய்வாங்களா, இவங்களுக்கு தெரியுமா, இல்லை. ஏன்னா வந்து இது ஒரு அமைப்பு இருக்கு, இந்த சாஃப்ட்வேர் தான் நாங்கள் மாத்துறோம். மற்றபடி அரசு அமைப்பு அரசு எல்லா இது வந்து ஒரே இதில் தான் இருக்கு, இயங்கி கொண்டிருக்கும். நீங்க அதுல சாஃப்ட்வேர் மட்டும்தான் நாங்கள் மாத்திட்டோம். அதை மாற்றி அப்கிரேடா இந்த தலைமுறைக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்கிற ஒரு அரசு தான் வந்திருக்கு. ஸோ என்னோட ஒரு எளிமையான ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா வந்து நேற்று போகும்போது வந்து அவங்களுக்கு அவங்க உட்கார்ற இடத்துல உட்கார விடாமல் மக்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்கள பார்க்கறதுக்கு, ஏன்னா நிறைய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. ஏன்னா வந்து நிறைய விஷயங்களில் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ், நிறைய திட்டங்கள், நிறைய அரசோட பார்வையே போக வேண்டிய இடங்கள் இருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொடுத்தா 100க்கு 100% மக்கள் வந்து பயன் அடைவாங்க. தளபதி மேலே வச்ச நம்பிக்கை அது வீண் போகாது. நீங்கள் 5 வருஷம் இல்லை, நீங்கள் வந்து இந்த 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 டயத்தில் தளபதியோட நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே அந்த எம்ஜிஆர் காலகட்டத்திலேயோ இருந்து அதே ஒரு காலகட்டம் வந்திருக்கோன்னு சொல்ல போகிறோம். அது கூடிய விரைவில் அது நடக்கும். சரி, ஓகே. ஆனால் இப்போ இருக்க இதே சீமை தான் நம்ம தளபதி விஜய் ஏன் ப்ரெஸ் கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? எந்த ஒரு விஷயமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாகவே இருக்காரு, எதுவுமே பேச மாட்டாருன்னு பல பேர் பல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? பேசினா நல்லா இருக்குமா, இல்லை இப்படி சைலண்டாக இருந்து அவர் ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து பேசும்போது வந்து அதுக்கான ஒரு வேல்யூட் விஷயம், நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து படத்தை பற்றியோ, படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றியோ, மற்றபடி படத்தில் என்ன காமெடி வருதோ, ஆக்ஷன் வருதோ, அவரோட படத்தை பற்றி கேட்கல, நாட்டை பற்றி கேட்குறீங்க. அப்போ நாட்டை பற்றி கேட்கும்போது அதுக்கான கரெக்டான ஒரு விஷயத்தில் இருந்து அதுக்கான இப்போ அவங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட வந்து இப்போ எவ்வளோ கடன் இந்த நாட்டில் வந்து அரசில் வந்து எவ்வளோ போன வருஷம் அரசோட என்ன கடன் இருக்குது, இப்போ எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வர வேண்டி இருக்குது, நாங்கள் வந்து எஜுகேஷனில் எவ்வளோ நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எங்களோட இது, மற்றபடி எங்களுக்கு என்னென்ன இது இருக்குது இந்த எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா. அப்போ அவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு நாள்லயோ அது அது நீங்க கேள்வி கேட்கலாம், அது உங்களோட இது. ஆனா பதில் சொல்றது அவரோட கடமை. பட் அது வந்து அது கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்தில் அவர் பதில் சொல்லுவார். ஏன்னா வந்து அதே நான் திருப்பி உங்கள்கிட்ட சொன்னேன், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு ஆட்சி தான். அதுக்கான விஷயம் அவர் வந்து எல்லா டீமும் அதோட பின்னில் தான் இருக்கிறாங்க. இவ்வளோ அமைச்சர்களும் இப்போ உங்களுக்கு தெரியும், அமைச்சர்லாம் இப்போதானே ஒவ்வொரு ஆளுக்கும் பதவி கொடுத்து, அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த பதவி கொடுக்குற விஷயம் அவங்க இப்போ நேற்று போகும்போது ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு விஷயம் சினிகிரேட் பண்ணிட்டு அவங்களுக்கான விஷயங்கள் அலோகேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் நடந்த கூடிய சீக்கிரமே கூடிய விரைவிலே அதுக்கான எல்லா விஷயங்களும் வரும். இப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து இதுக்காகவே வந்திருக்கீங்க, தளபதி விஜய் அந்த ஒரு ஆட்சியை பார்க்கணும், அங்கே இருக்க மினிஸ்டர்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. அங்கே இருக்கவங்க உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சா, நமக்காக தான் இவர் வந்திருக்காரு பார்க்க வந்திருக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுதா? ஸோ தெரிஞ்சவங்களை நல்லா ரிசீவ் பண்ணாங்களா? ஆமாம், கட்டாயம் வந்து நீங்கள் கேட்குறது வந்து இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து, ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே ஒரு புரட்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துல போகும்போது உங்களுக்கு அதுல இருந்து என்ன வித்தியாசம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல நீங்கள் 1000 ரூபாய்க்கு சம்பளத்தில் வேலை செஞ்ச இன்னொரு இடத்துல 2000 ரூபாய் கிடைச்சா அந்த 1000க்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நீங்க இப்போ இல்லாட்டி நீங்க வந்து 1000 ரூபாய் சம்பளம் வேண்ட இடத்துல வந்து நீங்க 500 ரூபாய் தந்தா
அதில் வந்து 500 ரூபா ஏன் கிடைக்கலன்னு சொல்லி உங்களுக்கு அதுதான் புரட்சி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஒரு வந்து அடிப்படை குடிமகனா உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற விஷயம்தான் அதுதான் ஒரு புரட்சி. இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷமா வெளிநாட்டில் இருக்கோம், வெளிநாட்டில் எப்படி வாழ்கிறோம், அதுவே என்னோட இடத்துல என்னோட நாட்டில் ஏன் எங்களோட எல்லா மக்களுக்கும் கிடைக்கல, அதுதான் ஒரு புரட்சி. அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக எங்களோட தளபதியோட ஆட்சியில் அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும், ஏன்னா வந்து அந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம், அந்த சிஸ்டம் கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து கலந்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் யூரோப் நாட்டிலையும் என்னென்ன வசதிகள் இருக்குது, நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஃப்ளைட்டெல்லாம் இந்த நாட்டில் கேட்கல. எங்களுக்கு அடிப்படை வசதி வந்து நாங்கள் வந்து தங்கிறதுக்கு ஒரு சுதாரமான வீடு, அடிப்படைக்கான சாப்பாடு வசதி, இந்த பாதையோரங்கள், பாலங்கள், மற்றபடி கல்வி, அதே மாதிரி விஷயங்கள் அடிப்படை வசதி. ஸோ அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கான ஃபாரின் நாட்டில் என்ன சிஸ்டம் இருக்கோ அது நாங்கள் கொண்டு வரதுக்கான விஷயங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கான விஷயங்கள் வந்து இப்போ என்னோட வந்து இவ்வளவு பயணத்தில் வந்து 44 நாட்டில் போயிருக்கோம், நிறைய நாட்டில் பணி செஞ்சுருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கூடி ஆலோசனைகள் அது வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இதெல்லாம் மக்களில் தான் சேரும். இப்போ என்னோட வந்து இந்த இவ்வளோ முயற்சியும் வந்து அது மக்களுக்காக. இப்போ தளபதி எப்படி இவ்வளோ விஷயம் விட்டு கொடுத்ததோ அதே மாதிரி அந்த வெளிநாட்டில் இருக்கிற என்ன மாதிரி இளைஞர்கள் வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு என்ன செய்ய போகிறோம்னு விஷயந்தான் நாங்கள் வந்து அதுக்காக தான் முக்கியமாக வந்திருக்கோம். பேசிக்காகவே நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன், நீங்கள் எப்படி ஃபாரினில் போயிட்டு சர்வே பண்ணுறீங்க, அந்த ஊர் லாங்குவேஜ், அந்த ஊர் மக்கள், ஃப்ரான்ஸில் இருக்க மக்கள், அந்த இடமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட சர்வே பண்ணீங்க, எப்படி இவ்வளோ ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், அங்கே இருக்க மேயராக இருக்கட்டும் இல்லை மற்ற யாரும் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்க, அது என்ன தான் பவர் அப்படி? இது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் போனால் நாங்கள் வந்து ஒரு கண்ட்ரி ஆஃப் ரீஜனில் இல்லை, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே வந்து குடிமகன்கள் வந்து பார்த்து நான் வந்து அந்த ஃபாரின் லைஃப் விரும்பி அந்த சிஸ்டத்தை இன்டெகிரேட் பண்ணி அவங்க வாழ்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு வந்து நான் அங்கேயும் போயிட்டு என்னோட வந்து மக்கள் சேவை தான் செஞ்சு கொண்டிருக்கோம். அது வந்து எல்லாம் எங்களோட மக்கள் வந்து அந்த படிப்பிலையும் மொழியிலையும் பிஸ்னஸ்லேயும் அவங்களுக்கான சப்போர்ட் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த சப்போர்ட்டால் மக்களுக்கு இடையில நம்மளுக்கு நல்ல ஒரு நெய்ம், அந்த ஜிபும்பான்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு நெய்ம். ஸோ போன வருஷம் நடந்த எலெக்ஷனில் 26 மார்ச் மாதம் 28 நடந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 10 மேயர், நான் வந்து கேம்பிங் செஞ்சது 30 மேயர் நகராட்சியில், அதில் 10 மேயரை நம்மளோட சப்போர்ட் நம்மளோட கேம்பிங் மூலியமா வின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாசிபிலிட்டி? 10 பேர் ஒருத்தர்னாலே ரொம்ப கஷ்டம், அது 10 பேர் நீங்கள் எப்படி கேம்பெயின் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கீங்க? இது வந்து சோஷியல் மீடியா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், மற்றபடி நீங்கள் வந்து நல்லது. இப்போ அதுதான் இப்போ நம்ம தளபதி செய்ய போகிறதும் அதுதான். நான் வந்து மக்களுக்கு நாங்கள் செய்ய நினைச்சால் அந்த சோஷியல் மீடியாவோ, இப்போ அவர் வந்து ஃபிலிமில் தமிழ் திரையுலகில் இந்தியாவிலேயே அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஐகானிக் அந்த ஒரு ஸ்டார்டமாக இருந்தவர். ஸோ அதே மாதிரி அதே ஒரு பயணம் தான் சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் போது அது வந்து பொலிட்டிக்கலாக நாங்கள் ஒரு கருத்து சொன்னால், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஒரு மேயர் அந்த ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் கொடுக்குற மேயருக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. அப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் டைமில் பீரியடில் எல்லா ஒரு 30 கேம்பெயின் நடத்தணும். 10 பேர்கிட்ட நம்ம மூலியமாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. ஏன்னா வந்து அது வந்து நம்ம வந்து மக்களில் பணியாற்றினா அந்த இதுக்காக தான் அந்த தொன்று மக்களுக்கு செஞ்ச தொன்றால தான் அவங்க வந்து ஓகே இவரோட ஜீபும்பாவோட சொல்றாரு, இவருக்கு இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, அதால 10 மேயர் வந்தது. சரி, ஆனா 20 மேயர் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா வெள்ளக்காரங்க தான். இப்ப நான் செய்யறது வந்து தமிழ்நாட்டுல இல்ல, கேரளால இல்ல, இந்தியாவில இல்ல. இந்த அரசியல் நடக்கிறது பிரான்ஸ்ல, இல்து பிரான்ஸ்ல நிறைய மாநில அந்த இல்து பிரான்ஸ்குள்ள கிட்ட நடந்தது. ஸோ அதால் வந்து அதுவே ஒரு பெருமை. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஊரில் இருந்து நாங்கள் எங்கே போனாலும் இந்த மக்களுக்காக செய்கிற விஷயம் வந்து ஒரு காலம் வீண் போனாங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் நான். ஏன்னா வந்து நம்மளுக்கு கிடைச்ச வரவேற்பு அது வந்து அது திருப்பி மக்கள் அதே வந்து அந்த மேயர்கிட்ட நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ரோடோ இல்லாட்டி ஒரு வீடோ அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னா எனக்கு நேரடியாக போய் கேட்கலாம். ஏன்னா நான் கேட்டு நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள் அவர் மேயர் ஆயிருக்காரு,
ஓகே. ஸோ என்னோட மக்களுக்கு இது தேவைன்னு சொன்னால் நான் போய் கேட்டால் அவர் செய்வாங்க. அதுதான் அந்த நம்பிக்கை தான். மற்றபடி அவங்க திருப்பி அந்த இது இல்லை, அந்த பொலிட்டிக்கல் அப்படி இல்லை. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு விஷயம் தான் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ஏன் இதுக்கு மேலே இந்த இன்ட்ரெஸ்ட், மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்தது? ஏன்னா அவங்கவுங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நான் நல்லா இருந்தால் போதும், என் ஃபேமிலி நல்லா இருந்தால் போதும் தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இல்லை, என் மக்கள் நல்லா இருக்கணும், அந்த ஏனை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், இந்த தாட் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? இது வந்து அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலோ அந்த ஃபீலிங், நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்த அந்த வலி, இல்லாட்டி நீங்கள் ஒரு தங்கிறதுக்கு இடம் இல்லாமலோ உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாமலோ இருக்கும்போது அந்த அந்த இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா, நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னொரு ஆளுக்கு வரக்கூடாது, என்ன மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல அந்த ஒரு ஃபீலிங். பட் அதையும் தாண்டி நாங்கள் எல்லாம் மக்களாக இருக்கிறோம். ஸோ ஒரு சில ஆட்கள் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சில ஆட்கள் ஏன் இப்படி இந்த கேள்வி. ஸோ இது வந்து நிறைய விஷயம் என்னையே நானே கேட்டுக்கொண்டிருக்கோம். ஸோ நாங்கள் நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு ஏன் நாங்கள் செய்யக்கூடாது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ எனக்குள்ளேயே கேட்குற கேள்விக்கு நானே ஒரு பதிலாக செய்கிற ஒரு இதுதான் இந்த இது. இப்போ பல நாடுகளுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க, அங்கே இருக்க அந்த லாங்குவேஜை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை இதுக்குன்னு தனியாக பர்டிகுலராக நீங்கள் போய் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு போகிறீங்களா, இல்லை அங்கே போன பிறகு அந்த மக்களோட பழகி அந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்குறீங்களா? முக்கியமாக இங்கிலீஷ் வந்து ஒரு முக்கிய ஒரு இது வந்து எல்லா நாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி ஒரு நாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இருக்கும்போது அது மக்களோடு மக்களாக சேர்ந்து அதே மொழி நாங்கள் வந்து பயிற்சி செஞ்சு அது வந்து பேசலாம். இப்போ நீங்க ஒரு 10 மேயர் வந்துட்டு பிரான்ஸ்ல கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து ஃபியூச்சர்ல நீங்க அரசியல் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஆசை இருக்கா? அரசியல் வந்து நாங்க வந்து அரசியல நேரடியா நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்க தேவையில்லை, அப்படி இருக்கு. நாங்க இதே ஒரு விஷயம் நாங்க வந்து தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா எனக்கு வந்து அந்த மக்களுக்கு செய்யதே விருப்பம், அதுக்காக அரசியல் சொல்லி அந்த பாதையில போறதுக்கு விருப்பமே இல்லை. இப்படியே இப்ப நீங்க சொன்ன அந்த கேள்வியை திருப்பி நானே சொல்றேன். ஏன்னா வந்து அங்க ஒரு மேயரா நிக்கிறதுக்கு எனக்கு விஷயமே பெருசா, அது எப்ப வேணாலும் ஒரு மேயர் ஆறுற விஷயமே இல்லை. ஏன்னா மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஆனா அப்படி இருந்தா நம்ம செய்யற அந்த சின்ன வட்டத்துல போயிடும். நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு எப்போவுமே நம்ம இடத்துக்கு தான் நம்ம பிறந்த இடத்தோ வளர்ந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இருக்கணும். இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம படித்த, நான் இங்கே தான் வளர்ந்தது, இங்கே தான் பிறந்தது. ஸோ இங்கே இருந்து நான் என்னோட ஃபுல்லாக அறிவும் என்னோட கிடைச்ச அனுபவம் நான் அவங்களுக்கு கொடுக்க, அதை விட எனக்கு இங்கே கொடுக்க தான் விருப்பம். அப்போ பிறந்த மண்ணுக்கு தான் நம்ம வந்து, அதுதான் என்னோட இதோலிக்கு. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டத்துலேயே நாங்கள் வந்து போகிறதோ, நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறதோ, நிறைய துறைகளில் வந்து வேலையோ, நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணமே அது. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல வந்து நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம், அதுக்கு மேலே எங்கள் மக்கள் அவங்களுக்காக நாங்கள் என்ன செய்யலாம், அதுதான், அதில் தான் சந்தோஷம், அதில் தான் எங்களோட எல்லாமே. சரி, ஓகே. இப்போ நீங்கள் அரசியல் வர எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றத சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் சினிமா நடிக்க ஆசை இருக்கா? ஹீரோவா நடிக்க, இல்லை ஏதாவது ஒரு படத்தில் எனக்குன்னு ஒரு ரோல் கொடுத்தா நான் நடிப்பேன்ப்பா அப்படிங்கிற சினிமா நடிக்க ஆசை இருக்கா? சினிமா நடித்து நான் ஏற்கனவே வந்து ஃப்ரெஞ்சு படத்தில் நடிச்சிருக்கோம், ஃப்ரெஞ்சு டெலிஃபிலிம், அந்த ஃப்ரெஞ்சு வெப் சீரிஸ். இப்போ நடிப்பு வந்து அது வந்து ஒரு பேஷன். நான் வந்து நடிப்பு வந்து ஒரு பேஷனாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ கூட நிறைய வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பு வந்தால், எங்களுக்கான ஒரு சேலஞ்சிங் ரோல் வந்தால் கட்டாயம் செய்கிறதுக்கு ஆன விஷயங்கள் செய்யலாம். ஸோ வெரி சூன் நம்ம இந்தியன் மூவிலையும் உங்களை பார்க்கலாம். கட்டாயம் பார்க்கலாம்.